இன்னைக்கு பேப்பரில் ஓட்டிருக்கேன், தூக்கமே வரலையா ரஜினிகாந்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. 2 வயசுலேயே செத்து போயின்னு சொன்னவர் 76 வயசுல 16 வயசா வந்துருவீங்களா, முளைச்சிட்டு வந்துருவீங்களா, 16 வயசா வந்துருவீங்களா, முளைச்சிட்டு வந்துருவீங்களா? இது என்ன திட்டம்? யார் இந்த திட்டத்தை பின்னாடி உங்களுக்கு யார் இயக்குறது? வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். 2021 தேர்தலில், போன சட்டசபை தேர்தலில் ரஜினிகாந்த் நான் வர்றேன், அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டார். உடனே பிரசாந்த் கிஷோர் பார்த்துட்டு, ரஜினிகாந்த் வல்லைனாத்தே நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியும், இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு அவர் ஸ்டாலின்ட்டே சொல்லிட்டார். அப்புறம் குபில் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கொரோனா வந்துருச்சு, அது வந்துச்சு, நான் 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், என்னை 2 கிட்டையும் தூக்கி போட்டு அறுத்து விட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி நான் அரசியலில் திடீர்னு நான் வரல அப்படின்னு சொல்லி பின்வாங்கி ஓடிய ஓனர் ரஜினிகாந்த். இது அன்னைக்கு நிலைமைக்கு பெரிய பேச போட்ட பொருளாக மாற்றி தமிழ்நாடு அரசியல் கிழமை எனக்கு அழுந்து போச்சு, ரஜினிகாந்த் வர்றாராம் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு அது முடிஞ்சு போன விஷயம். இப்போ என்னடான்னு கேட்டால், இந்த தேர்தலில் எதிர்பாராத விதமாக விஜய்க்கு தாறுமாறாக ஓட்டு குத்தி தள்ளிட்டாங்க. ஆட்சிக்கு வர்ற அளவு குத்தி தள்ளிட்டாங்க ஓட்டுக்களை எல்லாம். 35%, எம்ஜிஆர் 33%, இவருக்கு 35% ஓட்டு குத்தி தள்ளின ஒட்டி ரஜினிகாந்துக்கு என்ன செஞ்சார், ஏது செஞ்சு யார் சொல்லி வந்தாருன்னு தெரியல. நேராக போய் ஸ்டாலினை போய் சந்திச்சிட்டார். ஸ்டாலினை போய் சந்தித்த உடனே அது ஃபோட்டோ பிடிச்சி வேற பேப்பரில் வேற போட்டு விட்டாங்க. இவர் எதுக்கு சந்திச்சாரு, ஏன் சந்திச்சாருங்கிறது நமக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது போக கழுகு கதை, காக்கா கதை ஒரு கதை சொன்னார். விஜய்க்கும் அவருக்கு உண்டான போட்டியை கழுகு காக்காய்க்கு கதை சொன்னார் அப்படின்னு. அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அது போக எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இளைஞர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க, ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உங்கள் குடும்பம் தாங்காது, அதனால் உங்கள் வாழ்க்கையை உங்கள் பாதுகாப்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கும் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையாக வெளியிடுறாரு. அதுவும் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, விஜய்க்கு ரஜினிக்கு பிடிக்கலை, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னென்னு 2 பேருமே பேசிக்கிறல, பத்திரிகைக்காரங்களும் போடலை. ஆனால் நம்ம சந்தேகப்பட்டான், ஏன் ரஜினிகாந்த் ஸ்டாலினை சந்திச்சார், காரணம் என்ன அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டோம். ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கோம், அதில் சந்தேகப்பட்டு அதை போட்டோம். இப்போ என்னென்னா, அவங்க 2 பேரும் சந்தித்ததில் என்ன ஒரு கதை வந்துச்சுன்னா, அதிமுக திமுக கூட்டணி வச்சுருது, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிறது. இதுக்கு அன்புமணி ஒத்துக்கறல, கம்யூனிஸ்டுக்காரங்க ஒத்துக்கறல அப்படின்னு இது ஒரு கதையாக ஓடிக்கிடுச்சு. ஆனால் அதிமுக திமுக கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேப்பர் எல்லாமே வந்துருச்சு, அந்த சைடு பூரா வந்துருச்சு. கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னாங்க, இல்லை திருமாவளவன் நான் ஒத்துக்கிற மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு 4 ஆள் பலதரப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அதோடு அந்த பிரச்சனை முடிச்சு விஜய் கவர்னரை கூப்பிட, ஏன்னா விஜய் கவர்னர் கூப்பிட மாட்டேங்கிறார், கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டேங்கிறார், மெஜாரிட்டி நிறுவிங்கிறார், இழுக்கிறார் கடந்து. இப்போ இங்கிட்டு தினகரனை கிளப்பி விட்டு குதிரை பேரம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்கிட்டு ஒரு பக்கம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு காவந்து ஒரு ஆட்சி அமைக்கத்தக்கன வரப்போகுது. ஆக மொத்தத்தில் இவரை கவர்னர் கூப்பிட மாட்டேங்கிறார், இங்கே ஜனாதிபதி ஆட்சி அமுலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பேசினா எல்லாரும் அதைத்தான் நம்ம நினச்சாங்க. இப்போ என்னடான்னு கேட்டால், பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு, ரஜினிகாந்த் எடப்பாடிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காராம், வேலுமணி அவங்ககிட்ட குறுப்பமாக பேசிக்கிட்டு இருக்காராம், விஜயபாஸ்கர் வேலும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சசிகலாவோட பேசிக்கிட்டு இருக்காராம். இங்கிட்டு அவருடைய ரசிகர் மன்றத்தை பூரா கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாராம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காராம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய குழப்பத்தில் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ரஜினி ஆக போகிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா முன்னாடி 18% ஓட்டு தான் இருக்குது நமக்கு, மீத ஓட்டு 35% ஓட்டு ஆட்சியை பிடிக்க வேணும், நம்ம எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு ஊழியர் கூடத்தில் பேசினவர் ரஜினி அவருடைய ரசிகர் மன்றத்தில் போகலாம். இப்போ ரஜினிகாந்த் அவர் கணக்கெல்லாம் போய் குபில் 35% ஓட்டு எல்லா மக்களும் விஜய் குத்துறவனே, ரஜினிகாந்துக்கு 1 வாரம் 10 நாள் தூங்கவே இல்லை. அவர் சாமியாரா போனி, இமயமலை போனி, நான் காசிக்கு போனேன், உத்தராஞ்சல் போனின்னு பூரா போய் கடைசியில் பார்த்தா நமக்கு இந்த வாய்ப்பு போனதை விட்டுவிட்டோமே, ஒரு ஆள் விஜய் அடிச்சு போயிட்டானே, நமக்கு பின்னாடி உள்ள அடிச்சு போயிட்டா, நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்க முடியலன்னு அவருக்கு 10 நாளாக தூக்கமே வரமாட்டேங்குது ரஜினிகாந்துக்கு. அதே பேப்பரை ஓட்டிக்கான், நம்ம தான் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு பேப்பரில் ஓட்டிக்கான், தூக்கமே வரலையா ரஜினிகாந்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ரஜினிகாந்துக்கு உன்ன நிகரான ஆள் விஜய் இல்லைனாலும் கூட நீங்கள் முன்னாடியே அரசியலுக்கு வந்திருக்கணும். விஜய்ங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, ரஜினி அரசியலுக்கு முன்னாடியே வந்துட்டாருன்னா என் மையம் தேவையில்லை அப்படின்னாப்புல. என்ன காரணம் தெரிஞ்சுதான் சொன்னார், ஏன்னா ரஜினி பவர்ஃபுல்லானால அவருக்கு ஓட்டு விழுந்துரும், அவர் ஆட்சியை பிடிச்சிருவார், அதனால் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல என் மையனுக்கு வேலை இல்லை அப்படின்னு அவரே சொன்னார், பேட்டியை கொடுத்தார். ஆனால் நீங்கள் என்னடா எனக்கு அங்கே ஆப்ரேஷன் இங்கே ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒளிஞ்சு ஓனிங்க. அதோடு ஓடிச்சு. இப்போ விஜய் வந்த உடனே குத்துதே குடையுதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கதையை கடத்தி பொடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து ரஜினிகாந்த் முதலமைச்சரை ஆக்க பார்த்துருக்காங்க. ரஜினிகாந்த் வேணாம்னு இருக்கணும், அல்லது வேறு யாரோ வேணாம்னு இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக திமுக அதிமுக தலைமையில் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகிருப்பார். இதே என் கணக்கு. திருமாவளவன் வெளியிலேயும் பேசுகிறீங்க, உள்ள ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க எல்லாருமே. இப்போ தெரியுது, ரஜினிகாந்தை நீங்கள் 2 பேர் ஆக்குனா ஓட்டு போட்டவன் கோவப்பட மாட்டானா? விஜய்கிட்ட ஓட்டு போட்டுக்கான். ரஜினிகாந்த் வீரனா இருக்க சூரனா இருக்க முதலே வந்து களத்தில் இறங்கணும்ல,
களத்தில் இறங்காமல் எனக்கு அங்கே ஆப்ரேஷன் இங்கே ஆப்ரேஷன் என்னை தூக்கி போட்டு அவன் அறுத்து விட்டேன், தூக்கி போட்டு இந்த டாக்டர் அறுத்து விட்டேன்னு சொல்லிக்கிட்டே போனால் அதுக்கு என் பணம் போயிடும், அது போயிடும், இது போயிடும்னா இன்றைக்கி விஜய் எவ்வளோ சிரமப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு. படத்தை 1000 கோடி படத்தை பிளாக் பண்ணி அங்கே 41 பேர் சேர்த்து இங்கே அதுக்கு நோட்டீஸு இதுக்கு நோட்டீஸுன்னு 1000 பிரச்சனையை பார்த்துட்டு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. சும்மா தூங்கிட்டு வந்து ஆட்சியை பிடிக்கல. தைரியம் வேணும். ரஜினி அதுக்கு தைரியமாக கிடையாது. இப்போ பேசுகிறாரு. அப்போ என்ன சொன்னார், எனக்கு 72 வயசு ஆச்சு, நான் கட்சி வரேன் செத்து போய் சொன்னார். இப்போ 76 வயசு ஆச்சு, இப்போ கட்சி வரேன் சாக மாட்டீங்களா ரஜினி? கட்சி வரேன் சாக மாட்டீங்களாங்க. 72 வயசுலேயே செத்து போயின்னு சொன்னவர் 76 வயசில் 16 வயசாக வந்துருவீங்களா, முளைச்சிட்டு வந்துருவீங்களா? இது என்ன திட்டம்? யார் இந்த திட்டத்தை பின்னாடி உங்களுக்கு யார் இயக்குறது? எனக்கு தெரியலையே. அமித்ஷாவா? இந்த திட்டத்தை யார் இயக்குறது எங்களுக்கு தெரியலையே. அவன் சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டுருங்கப்பான்னு நம்ம நினைச்சேன். ஆனால் அவன் விடலை. இன்னும் அந்த ரவுண்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்காங்க. சசிகலாட்ட பேசுகிறாங்களா, எடப்பாடிட்ட பேசுகிறாங்களா, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாத்தையும் பேசுகிறாங்களாம். பொதுச் செயலாளரை மாற்றி ரஜினிகாந்த் கொண்டாந்து போட்டுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா அதிமுக. இது நடந்தாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ற அளவுக்கு துணிச்சவங்க. ரஜினிகாந்த் பொதுச் செயலாளர் ஆக்கிறதுக்கு அதிமுகவுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த மயக்கமும் இருக்காது. கண்டிப்பாக சேர்த்து விட்டுருவாங்க, கண்டிப்பாக ஆக்கியும் விட்டுருவாங்க. அதை பார்த்துங்க. ஏன்னா அந்த கட்சி தலைமை இல்லாமல் தள்ளாடு. பெரிய தலைமை யாருமே கிடையாது, கவர்ச்சி கிடையாது. சினிமா கவர்ச்சியில் தான் இன்றைக்கி விஜய் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. சினிமா கவர்ச்சி இல்லாமல் வரணும். எல்லார் வீட்டுக்கு களை வெட்டினாரா இல்லை என்ன பண்ணார் சொல்லுங்கள்? களை வெட்டினாரா, தண்ணி மோந்து விட்டாரா? யாருக்கும் எந்த விதையும் பண்ணலை. அவர் சினிமா ஸ்டாரை வச்சு வந்தார், எல்லா மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டேன். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு நம்ம கோட்டை விட்டோமே. ரஜினிகாந்துக்கு குளிரும் காய்ச்சலுமா வருது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், ஏற்கனவே நான் போன வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதிமுக எப்போவுமே அழியக்கூடிய இடத்துல அழியிற மாதிரி தான் தெரியாது, அழியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அரச மரத்து இலையை நான் கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உலகம் முழுவதும் அதாவது உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா கடல்ல இருந்து தோன்றுச்சு. அது மாதிரி உலகம் அழிய போகும்போது கடல் தண்ணியிலேருந்து எல்லாம் அமைக்கிறோம். அவங்க உடனே எல்லா உலகம் ஊரும் அமைக்கிறோம், எந்த நாடும் அமைக்கிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அரச மரம் மட்டும் ஒரே ஒரு மரம் நிற்கும், அதுக்கு மேற்கொண்டு ஒரே ஒரு இலை மட்டும் நிற்கும், எல்லாம் அமைக்கிறோம். அந்த இலைக்கு மேலே மகாவிஷ்ணு எழுப்பி அந்த இலை கீழே விழுகும், அதுலேருந்து உலகம் உருவாகும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு கீதையில். உலகம் தோணுனதும் முடிகிறதும் திருப்பி தொடங்குறதும் அப்படி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்கு சொல்லி கொடுத்த அந்த சோசியர் அதுக்காகத்தான் ரெட்டலையில் அரச மரத்து இலையை 2 இலையை வச்சு விட்டேன். இதை வச்சுக்க அழிகிற மாதிரி தெரியும், எங்கிட்டா ஒரு பக்கம் கொத்துக்கிட்டு அந்த கட்சி ஊருவாது அப்படின்னு. இன்னைக்கு தலைமை இல்லை, இந்த ரஜினிகாந்த் தலைமை வர்றாப்புல வந்துருச்சு வருங்க. அந்த கட்சி அந்த சோசியக்காரன் சொல்லி கொடுத்தது கரெக்டாக வருங்க. அது மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக வந்துக்கிட்டு இருக்குன்னா, இனிமே விஜய் ரொம்ப கவனமாக நிர்வாகத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். உங்களுக்கு நேரம் எதிரியை முளைக்க வச்சுட்டாங்க. ரஜினிகாந்தை பொதுச் செயலாளர் ஆக்கிட்டான்னா உங்களுக்கு அங்கே ஆட்டம் காணும். ஆதரவு கொடுத்த கூட பின்வாங்குவேன். சுற்றுப்பயணம் அதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி வரும். ஏன் கணிப்பு 1 வருஷத்தை நீங்கள் தள்ளுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. இப்போ கொண்டு வர்றாங்க பிஜேபிக்காரங்க, அப்படி கொண்டு வர்றாங்க. கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து அமல்படுத்துறதுக்கு பதிலாக ரஜினிகாந்தை கொண்டாந்து இறக்கி விட்டு களத்தில் இறக்கி விட்டு உலகம் பூரா ஒரு பிரச்சாரத்தை பண்ணி உங்களுக்கு அழிக்க அங்கே இருக்கக்கூடாது பூரா காலியாகி 1.5 வருஷம் 2 வருஷம் தேர்தல் வைக்க போகிறாங்க. அதை பார்த்துங்க. இதுலேருந்து என்ன தெரியணும், விஜய் கடுமையான நிர்வாக பொறுப்பை எடுத்து நடத்தணும், கையில் எடுத்து நடத்தணும். யார் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, தோக்குறோம் ஜெயிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நிர்வாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இன்னும் பிராந்திகள்லாம் பத்திரம் வாங்கிட்டே இருக்காங்க, இன்னும் வாங்கிட்டே இருக்காங்க. 1 வாரம் ஆகுது, நான் அமைச்சரே போடல, அது வேறு விஷயம். ஆனால் வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ வாங்கிட்டு இருக்கவன் என்ன பண்ணுறது? வாங்கிட்டு இருக்கவன் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் கண்டிச்செல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா. தினம் 20,000 கொண்டு வரேன் ஒரு பிராந்தி கடையிலையும். ஒவ்வொரு பிராந்தி கடையிலையும் சூப்பர்வைசர்லேருந்து சேல்ஸ்மேன்லேருந்து 20,000 கொண்டு வரேன். உங்கள் வார்த்தையில் கண்டிச்சதை கேட்பானா? கேட்கவே மாட்டேன். பிடிச்சி உள்ளே பிடிச்சி அடைச்சிரு. இல்லை சேல்ஸ்மேனையும் பிராந்தி கடை வேலை பார்க்குற சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் பிடிச்சி விட்டு அடைச்சிரு. 20,000 கொண்டு வரேன். அரசாங்கத்துக்கு தானே 20,000 கிடைக்குதா ஒரு கடையில்? 5,000 கடை இருக்குது. 10 கோடி ரூபா அவனுக்கு பிளாக்கில் போய்கிட்டு இருக்கு. கடைக்காரனுக்கு சேல்ஸ்மேனுக்கு 10 கோடி ரூபா போய்கிட்டு இருக்கு. 10 ரூபா கடையில் கேட்பா. நான் சொன்னேன், அப்போ இதெல்லாம் என்ன? நீங்கள் இறங்கி ஸ்ட்ராங்காக விளையாடணும், நடவடிக்கை எடுக்கணும். அப்போதே பயப்படும். ஏன்னா உங்களுக்கு ஆளுக்கு எதிரியை முளைக்க வச்சிட்டாங்க. எல்லாரும் திட்டி முளைக்க வச்சுட்டாங்க. என்ன காரணம் முளைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு பிரதமர் வேட்பாளரை கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாரேசனாக்காரை சந்தேகப்படுறேன். உங்களை இப்படியே விட்டோம்னா செல்வாக்கு கூடிரும். அப்புறம் ராகுல் காந்திக்கு செல்வாக்கு எல்லாம் போச்சு, அங்கே யாருமே இல்லை. காங்கிரஸ் கூட்டணியில் பிரதமருக்கு வேட்பாளருக்கு யாருமே இல்லை. விஜய் சினிமா நடிகராக இருக்கார், 4-5 ஸ்டேட்டில் ஒரு அறிமுகம் இருக்குது, பிரதமருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறக்கா. இப்போயே மட்டம் தட்டுறாங்க. பிரதமருக்கு நரேந்திர மோடிக்கு பதிலாக போட்டு எவனுமே இருக்கக்கூடாது. இப்போயே உங்களை உருவாக்குறாங்க, இப்போயே உங்களை மட்டம் தட்டுறாங்க. அதுக்கு தான் ரஜினி உணர்ந்து போடுறேன். இப்போ ரஜினிகாந்துக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா நமக்கு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கு ஒரு ரொம்ப கேப்பு இடையில சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆருக்கு அடுத்து யாருமே சூப்பர் ஸ்டார் கட்சிக்கு இல்லை. ரஜினி வந்தால் ரஜினி தான். 2வது இடத்துல தான் விஜய் இருக்கார். அவர் 2வது இடத்துல இருக்குன்னா யாருமே இல்லைன்னு ஆட்சி பிடிச்சி போயிட்டார். ஆனால் ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய ரசிகர் கூட 60 வயசு 70 வயசு இப்படி ஆளுக இருக்காங்க. ரசிகர் கூட்டம் அவங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் உடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையில் ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம் உலகளவில் யாருக்கும் கிடையாது. உலகளவில் யாரும் கிடையாது. ஓட்டா மாறுதா மாறலையா
அல்லது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அல்லது அவரே ஆட்சியை பிடிக்கிறாரா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம் உலகத்தில் யாருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிடையாது. ஆக மொத்தத்தில் அப்படி ஆளை கொண்டாந்து பாரதிய ஜனதா காரை இப்போ அதிமுக தலைமையை ஏற்றுக்கிற சொல்ல போகிறேன்னா ஏற்றுக்கிற சொல்லும்போது உங்களுக்கு பெரிய நெருக்கடி வரும். நிர்வாகம் கண்ணும் கருத்துமா நடத்துங்க, பார வச்சவனா நடவடிக்கை எடுங்க. விஜய் இதே நிர்வாகத்தில் சூப்பராக பண்ணுவார், இந்த கூட்டம் சரியாக நடக்காது அப்படிங்கிற நீங்களே உருவாக்கணும். நான் யாருக்கு எதிர்ப்பு இல்லை ஆதரவும் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன். இப்படியே ஒரு தைரியமான முன்னாடியே வந்து இறங்கியிருக்கேன் ரஜினி. ஒருத்தன் பிடிச்சிட்டாங்கிறக்கா நம்மளும் போய் பிடிச்சிட்டு போடணும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வேற மாதிரி களத்தில் இருக்கும். ஒரு சினிமா நடிகராக பொழுதுனைக்கு சினிமா நடிகருக்கே ஓட்ட குத்திக்கிட்டு இருக்க மாட்டேன். அடுத்து என்ன ஐஸ் வச்சுக்கிட்டு போடுவா? சினிமா நடிகருக்கே ஓட்டு குத்துவானா? நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க பாரதிய ஜனதாவும் நீங்கள் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஓட்டு குத்துவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. உங்க கணிப்பு தப்பாக இருக்கு ரைட்டாக இருக்கு நமக்கு அதில் கருத்தே கிடையாது. ஆனால் விஜய்க்கு மண்டையடி தொடங்கிருச்சு. இதை பார்த்துங்க, விஜய்க்கு கடுமையான மண்டையடி தொடங்கிருச்சு. ஆட்சி 1.5 வருஷம் 2 வருஷத்திலேயே நீடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது.